பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில உங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க வாழ்த்துகிறோம். இந்த ஃபேமிலி டாக்ஸ்ல போன வாரம் நாம் சில காரியங்களை உறவு குறித்து நாம் தியானித்தோம். சில கேள்விகளை உங்க முன்னாடி நாங்க வைத்தோம். இதெல்லாம் நீங்க எழுதியிருப்பீங்க. எழுதி உங்க குடும்பத்தோட நீங்க யோசிச்சது மாத்திரம் இல்ல, குடும்பத்தாரோட பேசியிருப்பீங்க என்று நாங்க விசுவாசிக்கிறோம். இது உங்களுக்கு நிச்சயமா ஆசீர்வாதமா இருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை சிலர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, Yeah. நீங்க இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சில காரியங்களை போன வாரம் நம்ம கேள்வியாக வைத்தோம். அதுல சில கேள்விகளை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம நேரம் வாய்க்கிறது பிரகாரமாக நாம் சில கேள்விகளை நம்ம தியானிக்கலாம். முதலாவது நாம் பார்க்கும் போதே எல்லா குடும்பங்களையும் இந்த அன்ஸ்போக்கன் ரூல்ஸ் என்று நம்ம போன வாரம் முதல் கேள்வியில நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது அமைதியா இருக்கிற சில கோட்பாடுகள், அது ஏற்கனவே குடும்பத்தில் இருக்கும். இது ரொம்ப ஒரு தேவையான காரியம். ஏனென்றால் நம்ம நடந்து கொள்கிற விதங்கள், நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் இந்த அன்ஸ்போக்கன் ரூல்ஸ்ல அடங்கி இருக்கலாம் இல்லைங்களா? இந்த காரியங்களை ஏன் நம்ம முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம சிந்திக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஆழ்ந்த ரீதியில நம்ம புரிஞ்சு கொண்டிருப்போம். நம்ம ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காரியத்தில் இருக்கலாம். அது மாத்திரம் இல்லாம நம்ம குடும்பத்துடைய எமோஷனல் கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் தான் நிர்ணயிக்கிறதாக இருக்கிறது இல்லைங்களா? இட் டிசைட்ஸ் தி எமோஷனல் கிளைமேட் ஆஃப் அவர் ஃபேமிலி, த ரிலேஷன்ஷிப் கிளைமேட். நம்ம எப்படி நம்ம உறவு கொள்ளுகிறோம், எப்படி உறவுகள் நடக்கிறது, அது மாத்திரம் இல்லை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி நடக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அன்ஸ்போக்கன் ரூல்ஸ்ல காணப்படும். அதனால இன்னைக்கு சில வாட் ஆர் சம் ஹெல்த்தி அன்ஸ்போக்கன் ரூல்ஸ், எப்பவுமே அது நெகட்டிவா இருக்கணும்ட்டு இல்லை இல்லைங்களா? சில ஹெல்த்தி அன்ஸ்போக்கன் ரூல்ஸ் என்னவா இருக்குதுன்னு அதை குறித்து நம்ம பேசலாம். அதுலேருந்து நீங்க உற்சாகம் பெற இது ஒரு பிளெஸிங்கா இருக்கும். சில ஹெல்த்தி அன்ஸ்போக்கன் ரூல்ஸ்னா ஒருவேளை நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா இமீடியட்டா நம்ம மன்னிக்கிறது, அது ஒரு நல்ல ஹெல்த்தி ரூல் இல்லையா? எஸ் எஸ். ஐ ஆல்சோ திங்க் யூ கேன் டாக் அபவுட் எனிதிங். நம்ம குடும்பத்துல ஓப்பன்னஸ், ஆனஸ்டி இல்லைங்களா? ப்ரொமோட்டிங் தோஸ் திங்ஸ். இதை வந்து நீங்க திருப்பி திருப்பி சொல்லணும்ட்டு இல்லை. இட்ஸ் அ ரூல் இன் ஆர் ஃபேமிலி கைஸ். எனிதிங், எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் just know that this is a safe place. The way we treat each other, Yes, and giving respect to yes, each other, yes. that is also an Definitely, unspoken rule. definitely. We lots of things are coming. இல்ல, forgiveness is one. Mutual respect இல்லைங்களா? எப்படி நம்ம ஒருத்தரை கௌரவப்படுத்துகிறோம் இல்லைங்களா? சில நேரத்துல சில காரியங்களை சொல்லும் போது அவங்களை உடனே கிண்டல் பண்ணிட்டா, உடனே ஏதாச்சும் நம்ம ரொம்ப குவிக் ஜட்ஜ்மெண்டல் ஆயிட்டோம்னா அந்த காரியங்கள் என்ன ஆயிடுங்க, திருப்பி சொல்லணும், திருப்பி நம்ம இவங்களை நம்பலாம் என்ற ட்ரஸ்டே உடைஞ்சு போயிடும் இல்லைங்களா? ஸோ ஃபேமிலிக்குள்ளாக இருக்கிற சம் அன்ஸ்போக்கன் ரூல்ஸ், இட் டசன்ட் ஹேவ் டு பி நெகட்டிவ் ஆல் த டைம். வி ஷுட் ஆல்ரெடி நோ, நம்மளுக்கு அந்த ப்ரீசெட் இருக்கணும் மைண்ட்ல. இந்த நம்ம குடும்பத்துல ஐ கேன் ஷேர் எனிதிங், எது இருந்தாலும் நான் பேச முடியும். தே வில் ரெஸ்பெக்ட். ஒருவேளை அது தவறான விஷயமா இருந்தா ஐ வில் ரிசீவ் ஃபர்கிவ்னஸ். நம்ம குடும்பத்துல வந்து நீண்ட நாள் கோவமோ வைராக்கியங்களோ மன்னிக்காத குணங்களோ நீண்ட நாள் இருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஹெல்த்தி அன்ஸ்போக்கன் ரூல்ஸா இருக்கலாம். And also praying together, எதனா ஒரு நல்லதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட coming together as family and praying. Yes. If there is a difficulty, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ கஷ்டமா இருந்தா come let's pray together. Yes, yes. These are some of the It will build unspoken, spiritual unity. அப்படி நம்ம ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய நிலைமையில கர்த்தர் முன்னாடி நம்ம போகும்போது இல்லைங்களா? மத்திய 18 நம்ம பார்க்கிறோம், ஒரு பிரச்சனை இருந்தா 2-3 பேர் கூடி, அந்த அந்த வசனமே எங்க வருதுங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அப்போ அவங்க என்ன பண்றாங்க, 2-3 பேர் கூடி அந்த பிரச்சனையை தீர்க்க வரும்போது அந்த இடத்துல நான் இருப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ யூனோ திஸ் இஸ் குட். ஏதாச்சும் ஒரு சூழ்நிலைமை, ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா கம் லெட் அஸ் ப்ரே டுகெதர், லெட் அஸ் லுக் டு த லார்ட் ஃபார் விஸ்டம் இல்லைங்களா? தட்ஸ் அ குட் திங். ஐ திங்க் another unspoken rule should be treating everybody equally. நம்ம குடும்பத்துல there's no favoritism இல்லைங்களா? இவங்க தான் வசதி, இவங்க தான் முக்கியம், இவங்க தான் ஏன்னா எல்லாருக்குன்னா மேலே ஒரு அந்த ஒரு இது இல்லாம எல்லாருமே ஒரு ஒரு ஈக்குவலான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லைங்களா? இந்த மாதிரி இருந்தா எவ்வளவு பிரச்சனை இருக்காது. போன வாரம் நம்ம ஆபிரகாமை குறித்து பார்த்தோம், ஈசாக்கை குறித்து பார்த்தோம். அந்த குடும்பங்கள்ல வந்து சில இந்த மாதிரி அன்ஸ்போக்கன் ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனா என்ன மாதிரி இருந்துச்சுன்னா there was favoritism இல்லைங்களா? ஒருத்தரை தான் இன்னொருத்தருக்குனா கனப்படுத்தி பார்க்கிற விதங்கள் இருந்தது. இதனால நிறைய பிரச்சனைகளும் பிரிவினைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் சம் ஹெல்த்தி அன்ஸ்போக்கன் ரூல்ஸ் இல்லைங்களா? When you say healthy unspoken rules, there are also a lot of unhealthy unspoken rules. Yes, Yeah? yes, Which yes. could be damaging for the families. எஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே அவங்க உணர்வுகளை cannot communicate their feelings இல்லைங்களா? இட்ஸ் அன் அன்ஸ்போக்கன் ரூல். இந்த வீட்டில் எமோஷன்ஸை பேச முடியாது,
ஃபீலிங்ஸும் சொல்ல முடியாது. அப்போ அமைதியா இதுக்குள்ள அவங்க போகும்போது என்ன ஆகுதுன்னு ஒன் ஆஃப் த சேடஸ்ட் திங்ஸ் நம்ம பட்டணத்துல இன்னைக்கு பார்க்கறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் சூசைட். ஏன் நிறைய பேர் இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளோ பேகேஜ், ஹெவி பேகேஜ், கேனாட் கம்யூனிகேட்டட், பேச யாரும் இல்லை. அது எரிக்கி வச்சுட்டாவே அவங்க வேற தவறான வழியில போக தேவையில்லை இல்லைங்களா? அப்படியே அவங்க வளர்ந்ததுனால ஈவன் லேட்டர் ஆன் அவங்களால அது ஷேர் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாம போயிடுது. They don't know how to communicate. எஸ் நோ ஷோயிங் ஆஃப் வீக்னஸஸ். இல்லை, நம்மளுக்கு இருக்கிற பலவீனங்களை காட்ட முடியாது, அது குறித்து பேச முடியாது. இதெல்லாம் வந்து இஸ் அ டேமேஜிங் அன்ஸ்போக்கன் ரூல் இன் த ஃபேமிலி, ரைட்? நீங்க ஹெல்த்தி இதுல நீங்க சொன்னது போல ஃபேவரட்டிசம், சில ஃபேமிலிஸ்ல யாருன்னா ஒருத்தர் சொல்றத வந்து இட் வில் பி வெரி டாமினேட்டிங். One person's opinion matters over the other. That is also an very unhealthy unspoken rule in the family. இது ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம உட்காந்து டிசைட் பண்ணல, நம்ம குடும்பம் இப்படி தான் நடக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணல. ஆனால் அது ஒரு ரூல் மாதிரி சைலண்டாக உள்ள வந்துடுச்சு. இதுக்காக தான் இது நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். In a way what we are doing is exposing these things so we can think about this. Are these things existing in our families? இதெல்லாம் இருக்கா? ஒருவேளை இருந்தா maybe we have to make that change. Yes. Some of the other things that I have seen is பிள்ளைங்களுக்கு there's no voice for children in the family. அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ்க்கு there's no voice. It's only you listen to what I say. அவ்வளோதான். நிறைய குடும்பங்க பார்த்தீங்கன்னா சேடா அந்த பிள்ளைங்க 18 வயசு 20 வயசு ஆச்சுன்னா கூட அந்த unspoken rule continues. There's no room for their opinion at all. அதனால அவங்க பெருசாகும் போது they have a lot of challenge communicating. Insecurities, fears. அந்த பிள்ளைங்களை நம்ம அப்படி அமைதிப்படுத்தும் போதே அவங்களுடைய தைரியம், அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ், அவங்களுடைய வாய்ஸ், ஏதோ ஒரு காரியம் ஆகுது, வாய்ஸ் இட் அவுட், அதெல்லாம் போயிடும். ஸோ இன் ஆர் ஃபேமிலிஸ் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணல, ஆனால் அமைதியாக அந்த காரியங்கள் நடந்துன்னு இருக்கா, we have to look at that. Because நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகளை குறித்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். நம்ம உறவுகள் எப்படி இருக்கு, இந்த மாதிரி காரியங்கள் நம்ம உறவுல இருக்கா, இந்த காரியங்களை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லைங்களா? சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா லவ் இஸ் earned, not freely given இல்லைங்களா? இந்த அன்புன்றது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று செஞ்சாதான் அவங்களுக்கு அன்பு கிடைக்கும். ஆமா, இல்லைன்னா they are not recognized. அவங்க செய்யற விஷயத்துக்கு கூட they may not be appreciated. Yes. But it doesn't have to be like that. எதனா செய்யறதுனால தான் அன்பு இல்லை, பட் ஈவன் அதர்வைஸ் நம்ம அந்த அன்பை காமிக்கிறோம்னா இருக்கும். Yes, our love. Remember Romans 5:8 இல்லைங்களா? ஆண்டவர் எப்படி நம்மள அன்பு கூர்ந்தாரு, நம்ம எது சேர்ந்ததுனால அன்பு கூர்ந்தாரா? இல்லைங்க, அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால while we were yet sinners, நாம் பாவிகளா இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை அன்பு கூர்ந்தார். ஸோ இந்த ரூல்ஸை குறித்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம், இந்த காரியங்களை நம்ம கவனித்து பார்க்கும்போது நம்ம குடும்பத்தில் சில ஹெல்த்தியான காரியங்களை கொண்டு வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு 2 விதமான காரியங்களும் நம்ம பார்த்தோம். ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தில் சில சைலண்ட் திங்ஸ் கேன் பி ப்ரெவலண்ட். அமைதியாக சில ரூல்ஸ் இருக்கலாம், அதை குறித்து நம்ம சிந்திச்சுக்கவே மாட்டோம் இல்லைங்களா? இப்போ நாங்கள் சில உதாரணங்களை எடுத்து கொடுத்தோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இருக்கா, எதெல்லாம் நல்லது எதெல்லாம் நல்லது இல்லை இல்லைங்களா? அந்த காரியங்களை மாற்ற நம்ம முயற்சி எடுக்கணும் இல்லைங்களா? அன்ஸ்போக்கன் ரூல்ஸ் ஆர் நாட் பேட், பட் இஃப் தேர் ஆர் அன்ஹெல்தி இல்லைங்களா, நம்மளுக்கு ஆரோக்கியம் இல்லாத சில கோட்பாடுகள் நம்ம குடும்பத்தில் செயல்பாட்டில் இருந்தால் அது பிரச்சனையை கொண்டு வரும், அது பாதிப்பை கொண்டு வரும், வளர்ச்சியை தடை பண்ணும், உடைக்கப்பட்ட நிலைமைக்குள்ள கொண்டு போய் விட்டுவிடும், உள்ளான மனுஷனுக்குள்ள காயங்களை கொண்டு வந்து அது விடும் இல்லைங்களா? அதனால இன்னைக்கு யோசுவா சொன்னது போல, யோசுவா 24:15 சொல்றாருல, நானும் என் வீட்டார் கர்த்தரையே நாம் சேவிப்போம் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தரை சேவிக்கணும்னா we have to do it from a place of healing. நம் கர்த்தரை எப்போங்க எஃபெக்டிவாக சேவிக்க முடியும்? நாம் ஒரு ஆரோக்கியமான இடத்துல, உறவுகளில் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு இடத்துல தான் நாம் இருக்கும்போது சேவிக்கிறது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதுக்கு நம்ம எல்லாமே சரியான பிற்பாடு தான் சேவிக்கணும்னு சொல்ல, நமக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதான். ஆனால் நம்ம அதை சீர்படுத்தி கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சியாகவும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஜாக்லின் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் ஆண்டவர் கருத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற இந்த அமைதியா இருக்கிற சில குணாதிசயங்கள், சில கோட்பாடுகள், அது ஆரோக்கியமா இருக்கா, அனாரோக்கியமா இருக்கா? ஆரோக்கியமா இருக்கிற காரியங்களை நாங்க இன்னும் வளர, அனாரோக்கியமா இருக்கிற காரியங்களை நாங்க தவிர்த்து போட்டு உங்களுடைய வசனத்தின் பிரகாரம் நாங்க ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Amen. Hallelujah. Thank you, Father God. Lord, we commit this time
Lord, of sharing into your hands, Father God. Lord, we have spoken about unspoken rules, Father. Lord, we commit every family that is watching this video today, Father. Lord, whatever unhealthy, unspoken rules there are, Lord, we pray, Lord, that you would make it healthy, Father God. You would take away all that is not needed in the family, Lord, wherein people are dominated or not heard or not feelings not being expressed, Father God. Lord, we pray, Lord, that you would break those bondages, Father God. And Lord, we pray that there would be many unspoken healthy rules, oh Father God, within the family, Lord, so that we may be able to give you glory, Lord, and you would be pleased, Lord, with our relationships, Father. We thank you, Lord. We praise you, Master. Lord, we pray that this session would be useful to everyone that has watched, Father God. And may they make meaningful changes in their lives, Father God, for your glory, Lord. In Jesus' name we ask and pray. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.